12th போர்டு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆக போகுது. நீட் 2025 கிட்ட வந்துருச்சு. நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நம்ம போர்டுக்கு மட்டும்தான் படிச்சிருக்கோம், ஆனால் நீட் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை. அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது, இதுக்கான டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக ஆர்எஸ்கே நீட் அகாடமி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஆர்எஸ்கே நீட் அகாடமி சேலம் அண்ட் நாமக்கல் சார்பா உங்களுக்கான ப்ரோக்ராம் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் ஃபார் நீட் 2025 ஆஸ்பிரன்ஸ். இது என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தோம்னா 15/3/2025 சாட்டர்டே அன்னைக்கு நடக்குது. டைம் வந்து பார்த்தோம்னா 10 AM to 1 PM. எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஜெயராம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேலம், இதுல ஆடிட்டோரியம்ல நடக்குது. இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு மோட்டிவேஷன் அண்ட் டிப்ஸ் தரப்போறவர் யாருன்னா பயாலஜி சிம்பிளி தமிழ் செந்தில்நாதன் சார். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9994012841 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு FD அப்படிங்கறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட இந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ட்ரிக் நம்பர் 27, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் a plain paper. பாருங்க கொஸ்டின் பாருங்க. A square surface of side L meters is in the plane of the paper. A uniform electric field vector E bracket volt per meter. பாருங்க இதுலயே வந்துனா நமக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்க்கான கொஸ்டின் எல்லாமே இதுல இருந்தே எடுப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு E கொடுத்துட்டாங்க, அதுக்கான யூனிட் என்ன, வோல்ட் பர் மீட்டர். சரியா, இதுல இருந்து நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். Also in the plane of the paper is limited only to the lower half of the square of the surface. See figure. The electric flux in the SI unit associated with the surfaces. Okay, அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இந்த பிளேன் ஆஃப் த பேப்பர்ல அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இந்த மாதிரி பாருங்க நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து என்னன்னா ஒரு பேப்பர். சரியா, இந்த பேப்பர்ல வந்து என்ன ஆகுது, நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எப்படின்னா பிளேன் ஆஃப் த பேப்பர்ல இப்படி போகுது, நமக்கு ஃப்ளக்ஸ் இப்படி போகல, இந்த பிளேன் ஆஃப் த பேப்பர்ல இப்படிதான் போகுது. சரியா, அப்ப இப்படி போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு பேப்பர்ல இது வந்து என்ன, இதுதான் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளக்ஸ் இப்படி கிராஸ் ஆகும்போது இதை பெனிட்ரேட் ஆகவே இல்லை, இப்படி போச்சுன்னா தான் என்ன ஆகும், இதை பெனிட்ரேட் ஆகி போகும். ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்படி பேப்பர் இருக்கு, பேப்பர்ல இந்த பிளேன் ஆஃப் த பேப்பர்ல ஃப்ளக்ஸ் போகுது, அது லோயர் ஹாஃப்ல போகுதுங்கிறாங்க. இது லோயர் ஹாஃப்ல போனா என்ன, எந்த டிகிரியில போனா என்ன, எப்படினாலுமே இது பேப்பரை பெனிட்ரேட் பண்ணி போகல. பேப்பரை பெனிட்ரேட் பண்ணி போகலன்னா இந்த பேப்பர்ல எந்த ஒரு ஃப்ளக்ஸும் லீக் ஆகல. சோ த ஆன்சர் வந்து என்ன, 0. சரியா, அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்கறாங்க. இதை எதுக்காக இவ்வளவு டேட்டா கொடுக்குறாங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. சரியா, அதனால இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா பாருங்க, parallel to the paper அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது plane of the paper. இதெல்லாம் இந்த ட்ரிக்கி வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்றாங்க. ஃப்ளக்ஸ் இப்படி போகுது, பிளேன் ஆஃப் த இந்த பேப்பருக்கு பேரலா போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கன்னா அந்த ஃப்ளக்ஸ் வந்து என்ன, 0. ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த பேப்பர் அப்படிங்கிறது 0. இந்த மாதிரி என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கேட்பாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தரேன். ட்ரிக் நம்பர் 27 அப்படிங்கறத போட்டு உங்களோட நேம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போட்டு 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்க அப்படின்னா இந்த மாடல்ல எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கேட்கலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய வேர்டு வந்து எப்படி இருக்குன்னா, பிளேன் ஆஃப் த பேப்பர், அதுக்கு அடுத்தது parallel to the paper. இந்த பேப்பர் வந்து பேப்பரோட ஷேப் எப்படி இருக்கலாம், ஸ்கொயரா இருக்கலாம், ரெக்டாங்குலரா இருக்கலாம். இது லேமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பருக்கு அதை வந்து டெக்னிக்கலா என்ன சொல்லுவோம், லேமினா, தின் லேமினா அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த லேமினா அப்படிங்கிறதுல நமக்கு வந்து என்ன, parallel ஃப்ளக்ஸ் போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த லேமினா இஸ் 0. ஓகே, அவ்வளவுதான் ஆன்சர். சோ இதுக்கு ஆன்சர் வந்து 0. இதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும்னா இந்த கோடு, நேம், டிஸ்ட்ரிக்ட் போட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.